லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தேர்தல் நாளான நாளை விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தொழிலக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் நாளன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுப்பதிவு அன்று விடுமுறை அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விடுமுறை விடாத நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க செல்போன் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடச் சென்றவர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். வாக்களிப்பதற்காக சிங்கப்பூர், மலேசியா, வளைகுடா நாடுகள் மற்றும் அமெரிக்காவிலிருந்து தமிழர்கள் பெருமளவில் சென்னை மற்றும் திருச்சிக்கு வர தொடங்கியுள்ளனர். இதனால் சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அதிகமாக உள்ளது. விமான கட்டணம் உயர்ந்துள்ள நிலையிலும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற துடிக்கும் இளைஞர்களும் குடும்பத்தினரும் விமானங்களை முன்பதிவு செய்துள்ளனர். மறுபுறம் மேற்குவங்க தேர்தலையொட்டி சென்னையில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களும் ரயில்கள் மூலம் தங்கள் சொந்த மாநிலத்துக்கு ஆர்வத்துடன் புறப்பட்டுச் செல்கின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த பரப்புரை ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்குவங்கம் என 5 மாநிலங்களுக்கான தேர்தல் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையில் தீவிரம் காட்டி வந்தனர். கடந்த ஒரு மாதமாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு கட்சி தலைவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்த நிலையில் பரப்புரை ஓய்ந்தது. தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணியுடன் களமிறங்கியுள்ள நிலையில் தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து களம் காண்கின்றன. இதனால் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுவர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மொத்தம் 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதில் பெண்கள் 2,93,00,000 பேரும், ஆண்கள் 2,80,00,000 பேரும் ஆவர். 3ஆம் பாலினத்தவர் 7,728 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதேபோல தேர்தலில் 234 தொகுதிகளில் மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் 3,579 ஆண்களும் 443 பெண்களும், 3ஆம் பாலினத்தவர் ஒருவரும் வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஒட்டுமொத்தமாக 1,47,000 வீரர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதில் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 1,17,000 காவல்துறையினர், 295 கம்பெனிகளைச் சேர்ந்த 23,000 துணை ராணுவ படையினர் மற்றும் 12,150 அதிரடிப்படை வீரர்கள் அடங்குவர். இவர்களுடன் சுமார் 20,000 ஓய்வு பெற்ற ராணுவ மற்றும் காவல்துறை வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 75,032 வாக்குச்சாவடிகளில் 3,022 இடங்களில் உள்ள 5,938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். மேலும் மாநிலம் முழுவதும் 6,300 பகுதிகள் பதற்றம் நிறைந்தவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் நாளை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட 24 தொகுதிகளில் 5,445 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பதற்றமானவை என கண்டறியப்பட்ட 1,027 வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 21,230 போலீசார் மற்றும் 5 பெட்டாலியன் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக போக்குவரத்து துறை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது.
இதற்காக நாளை வரை தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 6234 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 11,323 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை சென்ட்ரல் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் தென் மாவட்டங்களுக்கு 2 மற்றும் கோயம்புத்தூருக்கு 1 என 3 கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.